நம பார்வதீபதயே. பிரம்மஸ்ரீ முனீஸ்வர சாஸ்திரிகள் அவள் மெட்ராஸ் சென்னையிலே வந்திருக்காள். ரொம்ப வியாபகமான சாஸ்திரிகள், நல்ல வித்வான். அவள் பகவத்குணம் ஒரு 2 நிமிஷம் சொல்லுவா. அப்போ நமசபாபியா சபாபதிபியோ நம. நாம் சிரவணம் பண்ணுறதுக்கு தான் வந்தோம். நிறைய வித்வான்கள் சபைகள். துர்லபம் நரஜந்தூனா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் எரிது. அதில் கூன் குருடு செவிடு எல்லாமே சொல்கிறா, சுவாசிக்கலாம் சொல்கிறா. அதெல்லாம் இல்லாமல் இப்படி ஒரு சரீரத்தை கொடுத்து அவன் நாமத்தை கேட்க வைக்கிறதே பெரிய பாக்கியம். அஹோ பாக்கியம் பாகவதம் சொல்லும் போது வாதர் சொன்னாரே, பூர்ண பிரம்ம சனாதனம். அது எங்கே அனுபவிக்கலான்னா இந்த மாதிரி இதில் தான் அனுபவிக்க முடியும். பூர்ணம்ங்கிறத எங்கே அனுபவிக்க முடியும்? இங்கே தான் அனுபவிக்க முடியும். அந்த லயத்தில், அந்த தாளத்தில், இல்லையா? அதாவது பேசாத அனுபூதி பிறந்தது வேணாம். எப்படி அருணகிரிநாதர் சொன்னார், பேசாமை சும்மா கடை உள்ளே கடை. அதனால் நாம் ஒரு 6 மணி நேரம் ட்ராவலில் வந்தோம். வந்த டயர்ட்னஸ்ஸு நர்த்தனம் பண்ணுறார், போயிடுது. என்ன, உடம்பு சோர்வாக இருந்ததும் ஒரு மாயை, உற்சாகம் இருந்ததும் மாயை. அந்த மாய பிறப்பருக்கும் மாயம் சொன்னார் சம்பந்தி மாமி. வாழ்க அந்தனர் சொல்லுங்கன்னா என்ன ஆரம்பமே வாழ்க அந்தனர். அடுத்தாப்புல என்னதுன்னா வாழ்க ஆனினம், வீழ்க தன்பூழல் வேந்தனும் ஓங்குக ஆழ்கதியதெல்லாம் நாம வாழ்கவே. என்ன சொல்லலை ஆழ்வாராதிகளோ நாயன்மார்களோ இந்த உற்சவத்தில், இந்த மார்கழி மாதத்தில். நேற்றெல்லாம் இங்கே பூலோக வைகுண்டம் இல்லையா அனுபவித்தோம், அனுபவிக்கிறோம். ஜென்மா, அதாவது கேட்கறதுக்கு கேட்கக்கூடிய சக்தி இருக்குது பார்த்தீங்களோ இல்லையோ, அதே ஒரு பெரிய செல்வம்னா. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னா. அந்த பக்தி முதல்லையே சிரவணம் தானே. நம்ம பாவதெல்லாம் பாடுறா, கேட்குறோம், நர்த்தனம் பண்ணுறா, பார்க்குறோம். பத்ரம் பஷ்யேமா பத்ரம் ஸ்ருணு. அதனால் ஜென்மா நல்ல ஜென்மா. அது கொஞ்சம் வயசாகி தான் புரிகிறது, இளமையில் புரிய மாட்டேங்கிறது. அப்போ கொஞ்சம் அகங்காரம் அதெல்லாம் நான்கிறதெல்லாம் இருக்குது. அப்போவும் தப்பு இல்லை, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேன்னு. அப்போ அந்த பிராண பிரயாண சமய காலே நீ ஸ்மரணனாகோ. அதனால நான் இன்னைக்கே சொல்லினுட்டேன். இன்னைக்கே பாடினல சிக்கன பிடித்தேன். நீ இனிமே எங்கே போகிறது? அத்வைதத்தில் எல்லாம் ஒன்று தானே. அந்த ஒரு பாவம், அந்த ஒரு பெருமை. வாழ்க அந்தனர் வாணினம் கோபிராமணேப்பியா சோம்பௌத்த நித்தியம். என்ன சொல்லலை, தமிழ் வேதம் அத்தனையும் சொல்லிவிடுத்து. நமக்கு புரிஞ்சுக்கல. உன்னை புரிஞ்சுக்க வேண்டான்னு யார் சொன்னா? படிக்க வேண்டான்னு யார் சொன்னா? தெரிஞ்சுக்க வேண்டான்னு யார் சொன்னா? இல்லையா? அப்படி நீக்க மாதிரி எங்க அங்கங்க அப்படியே அவா விதைச்சிட்டு போயிட்டா. நான் பாவத்திட்ட சண்டை கூட போட்டுறது உண்டு. பேசாமல் சென்னையில் வச்சுக்கோங்களேன், இந்த பிரதாபத்தெல்லாம் நம்ம அத்தனை பேர் அனுபவிக்கலாமே, எனக்கு ரொம்ப சௌரியம் அப்படிமே. க்ஷேத்திரம், இந்த இதில் க்ஷேத்திரத்துக்கு ஒரு மகிமை. யார் கேட்குறாளோ யார் கேட்கலையோ, ரங்கநாதர் படுத்துட்டு ஜாலியாக கேட்டுருக்கார், நம்முடைய இதை கேட்டுருக்கார். அந்த பாவம் வேணும். பெரிய பாக்கியம். கூன் குருடு செவிடு எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். என்ன பிறக்கல, ஆனால் சொல்லும் போது நம சிவாயம் வாழ்க. என்ன, அவன் எந்த சிரமமாக இருக்கட்டும் வாழ்க போடுறான்னு. எப்படி இதெல்லாம் இங்கேருந்து கற்றுண்டவானா? அடுத்த கோஷ்டி எல்லாம் என்ன வாழ்க வாழ்க போற்றி போற்றி எல்லாம் இங்கேருந்து கற்றுன்றது தான். இதை நம்ம அடுத்த குழந்தைகளுக்கு சொல்லணும். அதுக்கு தான் நம்ம பெரியவா இந்த மாதிரி ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், மீனாட்சி கல்யாணம், ருக்குல், இந்த கல்யாண மஞ்சளில் பாவதட்டா கூட சொன்னேன். அத்தனை கல்யாணம் இருக்குது. என்ன நீலா கல்யாணம், அதில் சொல்லப்படாத இதே இல்லை. அத்தனையும் எல்லாம் அடுத்த தலைமுறையினர் கற்றுண்டு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது இது ஒன்று தான். இந்த சொத்தை யாராலும் அபகரிக்க முடியாது. ஞானத்தையோ கல்வியையோ அனுபவிக்க முடியுமா? அதுக்கு பகவான் பரிபூர்ண
கிருபை பண்ணி எல்லாருக்கும் நிறைய நீண்ட ஆயுள் ஆயுஸ் எல்லாத்தையும் ஆரோக்கியம் எல்லாம் கொடுத்து வேறு ஒன்றும் சுவாமிகிட்ட நம்ம கேட்க வேண்டாம். ஏன்னா நமக்கு முதல்ல கேட்கறதுக்கு உண்டான ஒரு சக்தியை கொடுத்து அதை கேளு உள்ளே போய் ஒரு கர்ண ரசாயனாமிர்தம் பண்ணுன்னார். ஒரு கெமிக்கல் என்னமோ பாடி கெமிஸ்ட்ரியெல்லாம் என்னமோ இங்கிலீஷில் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையோ, கெமிஸ்ட்ரி இது ஒத்துக்க மாட்டேங்கிறது, அது உள்ளே பண்ணி கொடுத்துருமா. இது ஒரு தரம் நீ கேளு, அந்த ருச்சி முதல்ல வர்றதுக்கு தயக்கமாக இருக்கும், தாளம் போடுறதுக்கு தயக்கமாக இருக்கும், அப்புறம் உங்களை வெக்கமாக இருக்கும், அதுக்கப்புறம் நீ அது உள்ளே விழுந்துடுவே. அப்படி ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் சாதித்த ஒரு பெரிய சன்னதி. அதில் இந்த உற்சவம் நடக்கிறது. நமக்கு பிரவர்த்தி அது ஒரு தர்மம் இருக்குது. ஏன்னா முழுக்க முழுக்க இதில் தான் இருக்கணும்னு ஆசை, எங்கே விட மாட்டேங்கிறது. இருந்தாலும் ஒரு ஆசையால் அவர் மாப்பிள்ளைக்கும் வரதுக்கு கொஞ்சம் அசௌகரியம். அவர் பண்ணி எண்ணம் பூரா அங்கே தான் இருக்கும். எல்லாம் யூடியூப்பில் உங்களுடைய நாமசங்கத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். ஏன்னா இது இப்படி கூடியிருந்து ஆண்டாள் சொன்ன மாதிரி குளிர்ந்தேலோன்னு ஒரு ரசிகத்தன்மை வேணும் இல்லையா? எதாக இருந்தாலும் பிரம்மன்ட்ட கேட்டாலாம், அண்ணாட்ட அடிக்கடி ஷேர் பண்ணின்னு இருக்கேன் நான் உங்கள்கிட்ட. அப்பா பிரம்மனே என்ன கஷ்டனாலும் கொடு, என் தலையில் என்னன்னாலும் கொடு, பரவாயில்ல தாங்கிக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு ரசிகத்தன்மை இல்லாதவன்கிட்ட போய் என்னுடைய கவித்துவத்தை நிவேதனம் பண்ணும்படி ஒரு தண்டனையை கொடுத்துடாத. மாலிக்க 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 அது மாதிரி நமக்கு இந்த ஜென்மா எவ்வளோ நாள் சொல்லலாம், இந்த எவ்வளவோ கோடி 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 எத்தனையோ அவ்வளவு பண்ணி அத்தனை ஜென்மாக்களும் எடுத்து என்னமோ 84 லட்சம் உடனே கேட்கக்கூடாது. நீ என்ன எண்ணினியான்னு கேட்கக்கூடாது. அத்தனை ஜென்மா கொசு என்னென்ன உண்டோ அத்தனை எடுத்து அதில் புண்ணியம் பண்ணி அது ஒன்று ஒன்று சேவை பண்ணி இங்கே பக்கத்தில் க்ஷேத்திரம்லாம் இருக்கேன், யானையோ சிலந்தி பூச்சியோ என்னெல்லாமோ சொல்கிறாள், எல்லாம் ஒன்னொரு ஜென்மாலையும் புண்ணியம் பண்ணி புண்ணியம் பண்ணி புண்ணியம் பண்ணி கடைசியில் இந்த ஜென்மா அவன் அருளாலே வந்தது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நாம் அத்தனை பேரும் சேயஸை அடைவோம். எங்ககிட்டலாம் பாவதாள்கிட்ட சொல்லிக்கிறேன், எங்ககிட்டலாம் மைக்கு கொடுத்துடக்கூடாது. ஆமாம், ஹர நம பார்வதீபதையே. ஏன்னா இது சுவாரஸ்யம். ஒன்று பிடிச்சுட்டோம் வச்சுக்கோ, இந்த குரங்கு இன்னொன்று தவற மாதிரி அது கூட சதா மோகடவியாம்னு ஒன்று இருக்குமே, எங்கேயோ அளவாயிருது ஒன்றுட்ட இருக்கணும்னு பாவதாளுடைய திருப்திக்காகவும் சம்பந்தியமாக திருப்திக்காகவும் நம்ம பேசுகிறோமே தவிர நம்ம கேட்கறதுக்கு தான் பேருனாலும் அந்த கேட்கறதுனுடைய ஒரு ருச்சி இருக்குது பாருங்க. என்ன திராட்சா பலமுகன இக்ஷுரசமுகன் என்னன்னா நீ அந்த நிலைக்கு போ, அது தெரியும். இது திராட்சை ரசமோ அதிரசமோ கற்கண்டோ எப்போ தெரியும்னா அந்த மாதிரி ஒரு வைபவம் ஒரு பெருமை பரம்பரை இது சொல்லும் போதெல்லாம் அந்த சுப்பிரமணிய தீட்சிதர்கள் ஒரு இது ஒன்று போட்டிருந்தா. இது மாதிரி இவாவோட ஜனகரெல்லாம் சொல்லி அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்காக அவாவுடைய குரூப்பில் போட்டிருந்தா. அது வந்திருந்தது மாதிரி பரம்பரைன்னு ஒன்று இருக்குது. பரம்பரைங்கிறது என்னென்னா நாம் அதை சரியாக பண்ணணும். எப்படி ஒரு நகையை பண்ணக்கூடியவன் சொர்ணந்தான் தங்கம்தான் லட்ச லட்ச ரூபா கொடுத்து வாங்கினாலும் அதை கொண்டு போய் அந்த அக்னியில் போட்டு இது பண்ணி தட்டி கட்டி பண்ணுற மாதிரி பகவான் நமக்கு சிரமங்களோ இதோ வந்தாலும் நம்மளை ஒரு பத்திரமாத்து தங்கமாக ஆக்கிறதுக்காக பகவான் அப்படி பண்ணிக்கிறான்னு எடுத்துட்டு அந்த பகவான் சரணம் கடைசி வரைக்கும் அவனுடைய சிந்தனைகள் அனன்யா சிந்தையன் தோமா அந்த சிந்தனைகள் பகவானிடையே இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய ஜென்மா நீ எத்தனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். எப்படி பிரார்த்தனை? பத்சம பாதகி நாஸ்தி பாபக்னி தொத் சமானகி ஏவம் ஞாத்வா மகாதேவி யதா யோக்கியம் ததாகு. எனக்கு நீ நான் போய் ஒன்ட்ட என்ன கேட்குறது, நீ என்ன க்ஷேமோ கொடு, இப்படி ஒரு க்ஷேமம் கொடுத்ததுனால இப்படி அழகாக அருமையாக இருக்குது மண்டபம்லாம். என்ன கீழே டைனிங் அது இதெல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்படி ஒரு சௌக்கியத்தை கொடுத்துருக்காரோ இல்லையோ, அதனால தான் சொன்னேன் நான் அங்கெல்லாம் ஒன்றும் போவோம் இச்சுவை தவிர யான் போய் இது போரும்னு. இந்த போரும்னு சொல்லக்கூடிய ஒரு அதே பெரிய தபஸ், பெரிய ஒரு அந்த எனக்கு இது போரும். எப்படி எம்ப திருப்தி கேட்குறா, இவன் அஸ்து திருப்திங்கிறான். அதெல்லாம் நமக்கு தான், பாவதாளுக்கு தான் அப்படி சொல்லி இந்த சந்தர்ப்பத்துக்காக பகவத் பெருமையை சொல்லணும், குணத்தை சொல்லணும்னார். அதை உங்களோட சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்தோம். ஹர நம பார்வதீபதையே. ஜெய் சத்குரு சுவாமினா. வாசகதோழா க்ஷந்தவ்யா. என்ன உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு
நிரந்தர பதிவு.